வணக்கம். தேவ் ஸ்டுடியோ டிஸ்கஷன். தேவ் ஸ்டுடியோ அப்படின்ற நேமு ஆல்ரெடி கேரளாவில் தான் அந்த நேம் ஆனது தேவன் ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கிருஷ்ணா ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு நிலையில் அது நிறையா எரரான மாதிரி இருந்த சூழ்நிலையால் சரி நமக்குன்னு ஒரு ஸ்டூடியோ அப்படின்ற நேமில் தான் தேவ் ஸ்டுடியோ. ஓகே, சரி. சமீபமாக ஏற்படக்கூடிய எரர் எல்லாமே நம்ம டிஸ்கஷன். இந்த தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு அப்புறமும் நிறையா பட்டர்ஃப்ளை அட்டாக்லாம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி காரணம் சொன்னாலுமே அப்படிலாம் காரணம் கிடையாது. ஒரு சில நபர் தான் காரணம். அடுத்து உளவியல் ரீதியாக ஏதோ காரணம் சொன்னாலுமே யதார்த்த ரீதியாக உளவியல் ரீதியாக என்ன காரணம் அப்படின்னா அறியாமை தான் காரணம். ஓகே, கேஷ் வேணும், மூவி வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? எல்லாம் தோதானா தான் கிடைக்கும். அதனால் எரரான பட்டர்ஃப்ளை அட்டாக். ஆனால் இது எல்லாமே சால்வ் ஆயிரும். ஓகே, அடுத்து இந்த லோன்லலாம் நிறையா லோன்லாம் இருக்குது. அந்த லோனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை அட்டாக்கு. அந்த லோன் எல்லாமே சால்வ் பண்ணணும். அடுத்து ஒரு சில ஆக்ட்ரஸ்ஸு அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக்கு அதைத்தான் யோசிக்கிறாங்களே தவிர தற்சமயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சால்வ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், எவ்வளவோ ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இவங்க கவனம் பூரா நம்மளை ஓகே நம்ம இந்த டேக் வரல, இந்த டயலாக் வரல, இந்த டான்ஸ் வரல, இப்படி வரல, அப்படி வரல, அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. முதலாவது பேசிக்கான நிறையா விஷயத்த சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணாமல் எரர் ஆகுது. அதுக்கு இன்னொரு உளவியல் ரீதியான காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு டைம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அதர் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு வேலை பார்க்குறதுன்றது ரொம்ப சிரமம். ஓகே, ஏன் அப்படின்னா யதார்த்த நிலை அப்படி தான். ஒன்ஸ் ஒரு டைம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அந்த ஃபீல்ட்லேயே தான் ஏதோ தோது பார்க்கணும். திடீர்னு நம்ம வேறு ஒரு நிலைக்கு மாறுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமம்தான். ஓகே, அதனால் வறுமை நிலை. காசு இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. காசு இல்லாதனால வறுமை நிலையினால் நிறைய எரரு. அந்த எரரால் நிறையா நிகழ்வு. அந்த நிகழ்வு எல்லாமே ஒரு தொடர் கதை மாதிரி. யார் என்ன கேட்க போகிறா? என்ன நடக்க போகுது? நடக்கிறது நடக்கும், அவ்வளோதான். பகல் பொழுது, அடுத்த இரவு பொழுது, ஏதோ ஒரு வகையான ஒரு ஆளுமை. என்ன நடக்க போகுது, அதிகபட்சம் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைக்கெல்லாமே சரியான ஒரு ஆத்மாவுக்கான ஒரு சமநிலையான ஒரு நிகழ்வாக வந்துட்டு நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தலாம். அப்படி நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துகிறப்ப தான் அந்த ஆத்மாவானது சமநிலையாகும். ஓ, நம்மளை மீறி நிறையா பேர் இருக்காங்க போல் இருக்குது. நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தினாங்கன்னா அவ்வளோதான், புல் பூண்டு கூட முளைக்காது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இடமும் பயன்படுத்த முடியாது. பாலைவனத்தோட படுமோசமான ஒரு இடமா மாறிடும். அதுக்கப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருன்றது அப்போ தான் அந்த ஆத்மாவுக்கானது புரியும். ஒரு மிகப்பெரிய சுனாமி, நிலநடுக்கம், சூறாவளி ஏதாவது நடந்தால் மட்டும்தான் அந்த ஆத்மாவானது டக்குன்னு சமநிலையாகும். அது வரைக்கும் யார் என்ன கேட்க போகிறா? வயிற்றுல அடி, பட்டர்ஃப்ளை அட்டாக் அடி, என்னென்ன டேமேஜ் பண்ணோம்னா டேமேஜ் பண்ணும், என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது என்ன எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எரர் ஏற்படாது. ஓகே, அதனால் அந்த ஆத்மாவானது மன பக்குவநிலை அப்படின்றது அவசியம். ஓகே, அடுத்து எரர் அப்படின்றது நம்ம கடந்து போகணும். ஒவ்வொரு எரரையுமே நம்ம கடந்து போனால் மட்டும்தான் தீர்வு. ஓகே, அந்த எரரையே நம்ம என்னங்க ஏதுங்க சொல்லுங்க, அப்படிங்களா இப்படிங்களா ஓகேங்க அப்படியே இருந்தோம்னா தோதாகாது. நம்ம அடுத்தடுத்த படிநிலை கடந்து போகிறப்போ எல்லா எரருமே சால்வ் ஆயிரும். ஓகே, அதுதான் தீர்வு. அப்படின்றப்போ உழைப்பு தான், தொடர்ச்சியான ஒரு உழைப்பு. அப்படின்னா தான் ஒவ்வொரு நாள் தோதாகும். எங்கள் டைரக்டர் சார் காலங்காத்தாலேயே ஒரு மூவி புக் பண்ணலாம்ல, நிறைய விஷயம் தோதாகுமே. நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த ஆத்மாவானது நிறையா சூழ்நிலையை கடந்து வர வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா பயம், பதட்டம், பரபரப்பு நிறையா விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு மூவி பற்றி டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மனமானது ஒரு மகிழ்வான மனநிலையில் இருக்கணும். காலையில் எழுந்திரிக்கிறப்போ டிவி காசு கொடுக்கணும், அங்கே காசு கொடுக்கணும், இங்கே காசு கொடுக்கணும்,
நம்ம என்ன இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இப்படியே இருக்கிறோமே, ஏதோ கவலையெல்லாம் மனசில் இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு நம்ம தோது பார்க்குறதுக்குள்ளே எவ்வளவோ நேரமாகும். அந்த துறையிலே இருக்கிறவங்க சரிங்க நமக்கு இதுதான் தொழில், நமக்கு இதுதான் நம்ம லைஃபு, நம்ம இப்படி தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு டீமாக வந்துட்டு கொஞ்சம் காசு செலவு பண்ணி ஏதோ ஒன்று தோது பார்த்தாங்கன்னா அது கவலை தெரிவிக்காது, வறுமை நிலையும் இருக்காது, அடுத்த படிநிலை நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்கலாம். விடியங்காத்தால் 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு 3:30 மணிக்கெலாம் மூவி புக் பண்ணலாம். அந்தளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் சூழ்நிலை தோதாகணும். ஓகே, யாரோ ஒரு டைரக்டரு அவர் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் தோது பார்க்கட்டும். யாரோ ஒரு ப்ரொடியூசரு அவர் எங்கே போய் பிச்சை எடுத்துகிட்டு வரட்டும். யாரோ வேலை செய்கிறாங்க, சரி நமக்கெல்லாம் தோதாகிறப்போ நம்ம நடித்து கொடுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுதான் கான்செப்டாக இருக்குது. அதனால தான் சித்திரவதையாக இருக்குது. அவங்கவுங்க கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ விஷயத்தில் மூவ் பண்ணலாம், எவ்வளோ விஷயத்தில் தோதாகும். மனசாட்சியே கிடையாது. ஒரு போட்டி பொறாமை, நான் அப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன அவங்கள பண்ணிட்டாங்க, சம்பாதிக்கிறதுக்கு தோது பார்க்குறதுக்கு காசுக்காக சில விஷயம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அதனால் மனசாட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரீஸில் நிறையா விஷயத்தில் தோதாகும், நிறையா பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தோதாகும். அந்தந்த படிநிலையில் நம்ம தோது பார்க்க வேண்டியது தான். ஓகே, அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய எரர் எல்லாமே அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். ஓகே, ஸ்டூடியோவில் எந்த விதமான எரரும் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, ஸ்டூடியோவை மேன்மைப்படுத்தணும், அடுத்தடுத்த நிலையில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அப்படின்னா தான் தோதாகும். ஓகே, மற்றபடி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நானே எல்லா விஷயத்துலையும் தோது பார்ப்பேன். ஆனால் கேஷ் தேவைப்படுது. அது ஒன்றும் சங்கடப்படாதீங்க, திரும்ப வாங்கிக்கலாம். உங்களுக்கு 4 மடங்காக திரும்ப வழங்கப்படும். ஓகே, ஏன்னா நம்ம கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, சில தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா கேஷ் கிடைக்கும். ஓகே, நீங்கள் கேஷ் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போ அந்த கேஷ் நாங்கள் வாங்குறப்ப தான் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, சினிமா இண்டஸ்ட்ரீஸில் சம்பாதிக்கலாம். ஓகே, சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம சரியான கதை, திரைக்கதை, டைட்டிலு செம்மையான ஒரு மூவி எடுக்கிறோம், சம்பாதிக்கிறோம். அப்போனா தான் ஒரு கான்ஃபிடென்ட்டு, சரி எல்லாருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும். ஓகே, அந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சரியாக செயல்படலாம். அவங்க அப்படியெல்லாம் செயல்பட போகிறது கிடையாது. அவங்க ஒரு படத்தில் பட்ஜெட்டில் பாதி காசு எங்களுக்கு வருதா, சம்பாதிக்கிறோமா, அவ்வளோதான். மற்றபடி யாரும் எங்கள் இடத்துக்கு வராங்களா, வராமல் தடுக்கிறது தான் அவங்களோட வேலையை தவிர மேன்மைப்படுத்தலாம், அடுத்தடுத்த படிநிலைக்கு முன்னேறி கொண்டு போகலாம், நிறைய நல்ல விஷயங்கள் நினைக்கலாம், அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஈஷா ஃபவுண்டேஷனில் ஒரு பயிற்சி இருக்குது, ஈஷா கிரியா அப்படின்னு. அந்த பயிற்சியில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா, உடல் நான் இல்லை, மனமும் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, உடல் அப்படின்றது அப்பா அம்மா கிட்ட இருந்தது கிடைச்சது, அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி கிடைச்சிது, அவங்க அப்பா அம்மாவுக்கு கிடைச்சிது, அது ஒரு ஜெனட்டிக். இப்போலாம் குளோனிங்கே கொண்டு வந்துட போகிறாங்க ஃப்யூச்சரில். குளோனிங்லேயே ஒருத்தரோட டிசைனை உருவாக்கிடுவாங்க. அடுத்து மனம் நான் இல்லையா அப்படின்றதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆமாம் உண்மை தான், மனசு அப்படின்றது அங்கங்கே சேகரிச்சுது. அவங்க சொன்னது கொஞ்சம் சேகரிச்சிக்கிறது, இவங்க சொன்னது கொஞ்சம் சேகரிச்சிக்கிறது, எப்படியோ வகையில் சேகரிச்சுக்கிட்டு அது ஒரு நிலையில் நம்ம ஒரு ஓஎஸ் மாதிரி இன்ஸ்டால் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதன்படியே எல்லாரையுமே நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுன்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் மனசை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறையா பயிற்சி இருக்குது. அதனால் இந்த மாதிரி எரர் எல்லாமே ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம நிறையா விஷயம் சொல்லலாம். என்னங்க எரரு, ஏங்க எரரு, எப்படிங்க எரரு, ஆனால் தீர்வு நோக்கி நம்ம நகர்ந்தால் மட்டும்தான் தோதாகும். ஓகே, அதனால் நமக்கு யார் தோதாவாங்களோ அந்த படிநிலையில் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, காசு தான் தேவை. அந்த காசால் கிட்டத்தட்ட 99.9% ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, மற்றபடி எல்லாமே ஒரு சுமூகமான தீர்வு தான். ஓகே, சரி, பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா நேர்மறை அப்படிம்பாங்க. நல்ல விஷயத்தை தான் நினைக்கணும், அப்போ தான் ஓரளவாவது நல்லது நடக்கும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.